செல்லம்மா சீரியல்ல ஜானகியும் செல்லம்மாவும் வாசுதேவனை பிடிக்கணும்னு ஜோதியோட வீட்டுல சுமங்கலி பூஜை நடக்கிறப்போ அங்க வந்து வாசுதேவனை கையோட பிடிக்கிறாங்க. ஜானகிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அதிர்ச்சியான வாசுதேவன் அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிரு ஜானகி, நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், இனிமே தான் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருமான்னு கெஞ்ச ஜானகியும், நீ இவ்வளவு நாள் நீ ஏமாத்திருக்கல, உன்னை நான் மலை போன நம்பினேன், ஆனா நீ எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டியே, இனிமே என் மூஞ்சில முடிக்காதுன்னு வாசுதேவன் கன்னத்துல அரைஞ்சு இங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ஜானகி அவங்களோட கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். ஏங்க, அப்போ இவ்வளோ நாள் என் கூட நீங்க போலியான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் முக்கியம் கிடையாது. எனக்கு காலில் பிரச்சனை இருக்கிறன்னு தெரிஞ்சு அதுக்காக நீங்க ஒன்றும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல. சொத்துக்காகவும் என் பணத்துக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லை, நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை விட்டு விலகி இருப்பேனே. ஆனா நீங்க அப்படி பண்ணாம எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. எனக்கு சித்தார்த்தும் ஆர்த்தியும் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நீங்க பண்ண துரோகத்தை என்னால் ஏத்துக்க முடியல. உலகத்தை நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி ரூம்ல இருக்கிற கதவுக்கெல்லாம் உள்பக்க தாப்பால் போட்டு தூக்கு மாத்திரை எடுத்து சாப்பிட முயற்சி செய்யறாங்க. அந்த வழியா வந்த மரகதம் ஜானகி செய்யறத பார்த்து, ஜானகி தயவு செஞ்சு இந்த மாதிரி புரிய எடுத்துறாதம்மா, கதவு தரமான்னு சொல்லி அவங்களும் திறக்காதனால உடனே மரகதம் மேகா கிட்ட ஜானகி தூக்க மாத்திரை சாப்பிட போறாங்களே விஷயத்த சொல்லி தடுக்க சொல்றாங்க. மேகாவும் தன்னோட பங்குக்கு எவ்வளவு கெஞ்சி பார்த்தும் கதவு திறக்காதனால மேகாவே கதையை உடைச்சிட்டு உள்ள வந்து ஜானகியை காப்பாத்தி, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, வாசு மாமா செஞ்சது பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஜோதியோட வழி நான் பண்றேன், இனிமேல் உங்க கண்ணில் படக்க மாட்டா, இனிமேல் வாசு மாமா அவரை பார்க்க போக மாட்டாரு, நீங்க தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க. கொஞ்சமாத்தி சித்தார்த்தையும் ஆர்த்தியும் நினைச்சு பாத்தீங்களா, ஆர்த்திக்கு இப்பதான் கல்யாணம் வச்சிருக்கோம், இதுக்குள்ள நீங்க தான் தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படியே உங்க முடிவை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. சித்தார்த்தும் நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. வந்தவர் பதறி போய் அவங்க அம்மாவை பார்த்து, ஏமா இப்படி பண்ண, என்னமா ஆச்சுன்னு கேட்க மரகதம் சித்தார்த் கிட்ட, இது நல்ல வேலை உங்க அம்மாவை மேகா காப்பாத்திட்டாப்பா, இல்லைன்னா உங்க அம்மா செத்து போயிருப்பா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் பான்னு நடந்த விஷயத்த எல்லாம் சித்தார்த் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு கோவப்பட்ட சித்தார்த்தோ உங்க அம்மாவை சமாதானப்படுத்தணுமேனு, அம்மா நீ ஏமா இந்த மாதிரி முடிவு எடுக்கிற, கொஞ்சமாச்சும் என்னையும் ஆர்த்தியும் நினைச்சு பாத்தியா, ஆர்த்திக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வேற வச்சிருக்கோம், அந்த மனுஷங்கிட்ட நான் அவ்வளோ சொன்னேன், அது கேட்காம ஜோதி கிட்ட போயிருக்காருன்னா இன்னும் கோவம் தான்மா வருது, இந்த ஜோதி இனிமேல் உன் கண்ணில் படமாட்டா, வாழ்க்கையிலே கிடையாதுமா, இந்த மாதிரி முடிவு எடுக்காதமான்னு கெஞ்சுறாரு. சித்தார்த் கோவத்தோட வெளியே வரும்போது வாசுதேவனும் எதுவும் தெரியாத மாதிரி நல்ல மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அங்க வந்த வாசுதேவனை சித்தார்த் தடுத்து நிறுத்தி, யோ எங்கேயா வீட்டுக்குள்ள வர, நான் தான் உன்கிட்ட அவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னல, வேணாம் ஜோதி கூட சுத்தாதே, அவன் வீட்டுக்கு போவாதே, ஆனா நான் அவ்வளோ சொன்னதையும் மீறி நீ அங்கே போயிருக்க, உன்னெல்லாம் அப்பன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு, ஆர்த்திக்கு நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவளுக்கு கல்யாணமா போது இப்போ போய் உனக்கு இந்த மாதிரி கேட்குதா, அம்மாவுக்கு போய் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டே, உன்னால அம்மா என்ன முடிவு எடுக்க போனாங்க தெரியுமா, தூக்க மாத்திரை எடுத்து சவ போனாங்க, நல்ல வேலை மேகா தான் அம்மாவை காப்பாத்தினா, அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு நான் அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன், போ உள்ள போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிற வழியை பாரு, இனிமேல் ஜோதி கீதின்னு போனேன் அவ்வளவுதான், அந்த ஜோதி கிட்ட சொல்லி ஊரை விட்டு போ சொல்லிடு, இதுக்கு மேல கண்ணு முன்னாடி சுத்தலாம் தெரிஞ்சது, அவளையும் விட மாட்டேன் உன்னையும் விட மாட்டேன், சீ நீ எல்லாம் ஒரு அப்பாவோடான்னு கேட்டு வாசுதேவனை கண்ணத்துல அறையிறாரு. சித்தார்த் வாசுதேவன் கூட சண்டை போடுறத பார்த்த மேகா, ஐயோ சித்தார்த் அவங்க அப்பாவை அடிக்கிறான், நம்ம போய் தடுத்து நிறுத்தணும்னு வந்து தடுக்க சித்தார்த் மேகாவோட கழுத்தை பிடிச்சி, இனிமேல் யாராச்சும் இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தீங்க அவங்களுக்கும் இதே நிலைமை தான் சொல்லிட்டு போயிடுறாரு. மேகாவும் சும்மா இல்லாம வாசுதேவனை ஏற்றி விடணும்னு, மாமா இதுக்கெல்லாம் காரணம் செல்லம்மா தான் அத்தை கிட்ட உங்களை பத்தி சொல்லி அங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லி ஏற்றி விட, சரி மாமா நீங்க போய் அத்தை கிட்ட பேசி சமாதானப்படுத்துங்கன்னு அனுப்பி விடுறாங்க. வாசுதேவனை பார்த்த ஜானகி கோவப்பட்டு, போதும் என் மூஞ்சில மட்டும் முடிக்காதீங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஏதோ பெருசாக நம்பினேன், ஆனால் நீங்கள் கேவலம் இந்த பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் என் கூடவே வாழ்ந்துருக்கீங்க, இனிமேல் என்னை பார்க்குறதோ பேசுகிறதோ என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் என் எபிசோட நடந்தது.